Hello everyone, welcome to Last Try Academy. In the video, 10th standard maths exercise 1.3 ஓட 6th sum தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? 6th sumல என்ன function கொடுத்திருக்காங்க? f of x is equal to 2x minus 3 ன்னு கொடுத்தாச்சு. Okay, first subdivision போடலாம். First subdivision f of 0 plus f of 1 by 2 வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். f of 0 ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2x minus 3 2x minus 3. அப்போ நான் இந்த 2ன்ற இடத்துல 0 இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 0 minus 3 என்ன வரும்? -3. f of 0 ஓட வேல்யூ -3. ஓகே, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் f of 1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2x minus 3. 2 into 1 minus 3. 2 ones are 2 minus 3. அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் தான் போடும், -1 போட்டு f of 1. இப்போ இது ரெண்டுத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? f of 0 plus f of 1 by 2. இது -3 plus of இது -1 by 2. இது வந்து -3 ஆகும். இது bracket விட்டு வெளியே வந்துச்சுன்னா இதுவும் -1 ஆயிடும். அப்போ -4 by 2 கேன்சல் பண்ணா -2. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போலாமா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் x such that f of x is equal to 0 ன்னு கொடுத்துருவாங்க. எப்பவுமே நமக்கு f-க்குள்ள வேல்யூ கொடுப்பாங்க, f-க்கு வெளியே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ f-க்கு வெளியே வேல்யூ கொடுத்துருக்காங்க, உள்ள என்ன நம்பர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? f of x is equal to 2x minus 3. அவங்களே இங்க f of x ஓட வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டாங்களா? இந்த இடத்துல 0 நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க, 2x minus 3 இங்க போடுறோம். இந்த 3 இந்த பக்கம் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ பிளஸ் ஆயிடுது. பிளஸ் இந்த இடத்துல 2x இருக்கும். மல்டிப்ளைல இருக்க 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட்ல மாறிடும். அப்போ இதுதான் எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் போட போறோம். தேர்ட் சம்மும் அதே தான் கொடுத்துருக்காங்க. f of x is equal to என்னவா? xன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா கிவன்ல கொடுத்துருக்காங்க? f of x is equal to 2x minus 3. அப்போ இந்த இடத்துல f of x is equal to xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். 2x minus 3. as usual இந்த 3 வந்து இந்த சைடு வரும்போது x plus 3 equal to 2x ன்னு வரும். இந்த 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போய் இந்த x அந்த பக்கம் எடுத்துட்டு போனா 3 is equal to 2x minus x. ரெண்டு xல ஒரு x போயிருச்சுன்னா அப்ப பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? ஒரே ஒரு x தான் இருக்கும். அப்ப x is equal to 3 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபோர்த் சம் வந்து போட போறோம். ஃபோர்த் சம்மோட ஆன்சர் என்ன? ஃபைண்ட் x such that f of x is equal to f of 1 minus x. அதாவது நீங்க இங்கேயும் கண்டுபிடிக்கணும் இங்கேயும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி. நமக்கு இங்க போன சம்லயே போட்டோம் f of x is equal to 3. அதை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நம்ம ரூல் படி போயிடலாம். f of x ஓட வேல்யூ என்ன இங்க? 2x minus 3. இப்போ f of 1 minus x. 1 minus x நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார்முலால x இருக்கிற இடத்துல மட்டும் 1 minus x போடுவோமா? ஸோ அதே தான் பண்றோம். 1 minus x minus 3. புரியுதுங்களா? இப்போ இதை நான் வந்து தனியா கண்டுபிடிச்சு போடுறதுக்கு நான் இந்த ஈக்குவேட் மாதிரியே நான் பண்ணிக்கிறேன். ஓகே, 2x minus 3 அப்படியே இருக்கு. ஈக்குவல் டுனா இது உள்ள போதும். 2 ones are 2. 2 into x 2x minus 3. இப்போ x எல்லாம் ஒரு டைம் நம்பர்லாம் ஒரு டைம் கொண்டு வரலாமா? இந்த சைடு எடுத்துட்டு வரலாம். 2x இந்த -2x வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2x மாறிடும். இங்க இருக்க -3 இந்த பக்கம் போச்சுன்னா +3 மாறிடும். அப்ப இங்க ஒரு 2 இருக்கு, ஒரு -3 இருக்கு, ஒரு +3 ஒன்று பேலன்ஸ் இருக்கு. இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். 2x plus 2x 4x is equal to 2ன்னு வரும். ஓகேங்களா? x is equal to இந்த 4 கீழே போயிடும், 2 by 4ன்னு வந்துடும். x is equal to என்ன? 1 by 2. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுறதுக்கு பதிலா இங்க இருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டோம். ஓகே, தேங்க்யூ.